வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் சிசிடிவி கேமரா டிஃபரன்ஸ் தான். இத பத்தி தான் பார்க்க போறோங்க. ஏன் நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம்னா, நார்மலா ஒருத்தருக்கு சிசிடிவி கேமரா தேவை இருக்கும்போது, ஒயர்ல இருக்கிற சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணலாமா? இல்ல ஒயர்லெஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாம, ஏதோ ஒண்ணு வாங்கி சிரமப்படுறாங்க. நாம இந்த வீடியோல இந்த 2 டைப் பத்தி முழு விவரத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேங்க. வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது ஒயர்டு கேமரா பற்றி பார்க்குறேங்க. ஒயர்டு கேமரா பொறுத்தளவுக்கு எண்டு டு எண்டு கேபிள் ஒயரிங் பண்ணி தான் ஆகணுங்க. இதுக்காக எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் லேபரு கண்டிப்பாக தேவைப்படுங்க. இப்படி பண்ணோம்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு 10 வருஷம் வரைக்கும் லைஃப் வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா பவர் சப்ளைங்க. பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணும்போது குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டோம்னா பெஸ்ட்டுங்க. அது இல்லாமல் அந்த கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன கால்குலேஷன் அப்படின்னா, கேமராவுக்கு உண்டான வோல்டேஜ் பவர் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பவர் சப்ளை வாங்கியிருக்கணுங்க. கம்மியாக போட்டோம்னா அது அந்தளவுக்கு நமக்கு லைஃப் வராதுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஸ்டோரேஜுங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஒயர்டு கேமராவில் பொறுத்தளவுக்கு ஸ்டோரேஜுங்கிறது இப்போ மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு அதிகப்படுத்திக்கலாங்க. எப்படின்னா, ஒரு 1 டிபி ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம், ஒரு 4 கேமரா போட்டிருக்கோம், நமக்கு ஒரு 15 நாளைக்கு ரெக்கார்டிங் வருது அப்படின்னா, இப்போ 15 கேமரா ரெக்கார்டிங் பத்தாது அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 டிபி ஹார்ட் டிஸ்க் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஒவ்வொரு யூனிட் பொறுத்தளவுக்கு 8 டிபி வரைக்கும் 10 டிபி வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. அதில் இதுக்கு பொறுத்தளவுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிறது மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படாதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே நம்ம ஒரு சேஃபான இடத்துல ஒரு பெட்ரூம்லேயோ இல்லை ஒரு முக்கியமாக ஒரு சேஃபான இடத்துல தான் டிவிஆர் நம்ம வச்சுருப்போங்க. இதை வீட்டுக்குள்ளே கேமராவே உடச்சி தூக்கிட்டு போயிட்டாலுமே இந்த டிவைஸில் ரெக்கார்ட் ஆனதை வச்சு நம்ம யார் என்னென்னு பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு பெனிஃபிட்டு இருக்குதுங்க. சிசிடிவி கேமரா பொறுத்தளவுக்கு யூபிஎஸ்ங்கிறது மஸ்ட்டுங்க. ஏன்னா கரண்ட் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்க போகிறது இல்லைங்க. நம்ம கரண்ட் போன சமயத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அது நம்ம ரெக்கார்ட் ஆகாதுங்க. அது பிடிக்க முடியாது. சிசிடிவி கேமரா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னாவே யூபிஎஸ் கம்பல்சரி போட்டுக்கிறது நல்லதுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு இதுலேயே ஒயர்டு கேமராலேயும் மேக்ஸிமம் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. பிடிசெட் கொடுத்துருக்குறாங்க, வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மெசேஜ் அலர்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குதுங்க. அதனால் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு இதில் எதுவும் பிரச்சனை இல்லைங்க. இதில் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒயரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் தான் உண்டுங்க. ஒயரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டே ஒரு 4 கேமராவுக்கு ஒரு 1 இன்ச் பைப் வாங்கி போட்டு அதை ஒரே லைனில் எடுத்துருப்போங்க. அதில் ஏதோ ஒரு கேபிள் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்துல என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்க. அப்படிங்கும்போது மொத்தமாக பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம லேபரு, எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகம் தாங்க. ஒயர்டு கேமரா பொறுத்தளவுக்கு இன்டர்நெட்டுங்கிறது கம்பல்சரி இல்லைங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வீட்டில் நம்ம டிவிலே லைன் கொடுத்துருப்போம். டிவிலே பார்த்துக்கலாங்க, ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம், லைவ் பார்த்துக்கலாம். அதனால் வெளியே நமக்கு இன்டர்நெட்டுங்கிறது அதிகமாக தேவைப்படாதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இது எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீடுங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கோயிலுக்கு யூஸ் பண்ணலாம், பேங்க்கு இது மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இடத்துக்குலாம் ஒயரில் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சேஃப்டியாக நம்ம ரெக்கார்டிங் ஒரு சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அதனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணலாங்க. நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஒயர்லெஸ் கேமராவை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒயர்லெஸ் கேமராவில் ஒயர்டு கேமராவில் பார்த்த மாதிரி ஒயரிங்லாம் தேவைப்படாதுங்க. கேபிள் காசு தேவைப்படாது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தேவைப்படாது. நம்ம நாமளே ஈஸி இன்ஸ்டலேஷன் முறையில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. ஒயர்லெஸ் கேமராவுக்கும் ஒயர்டு கேமராவில் பார்த்த மாதிரி 12 வோல்ட் மேக்ஸிமம் 12 வோல்ட் 1 ஆம்ஸ் அடாப்டர் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 2 ஆம்ஸ் அடாப்டர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் நாம் எந்த ஒரு கால்குலேஷனும் பண்ண வேணுங்கிறது இல்லைங்க. அது கேமராவுடைய அந்த அடாப்டர் வந்துருங்க. அடுத்தபடியாக இதில் எம்பிள்டு பேட்டரி இருக்கிற கேமரா வாங்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் சிரமங்க. அதை 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பேட்டரியை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்தது ஸ்டோரேஜ் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒயர்லெஸ் கேமராவில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, நாம் அதில் எஸ்டி கார்டு தான் நம்ம ஸ்டோரேஜுக்காக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் ஒயர்லெஸ் கேமராவில் 256 GB வரைக்கும் தான் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுங்க. அதில் ஒயர்டு கேமராவில் பார்த்த மாதிரி 1 டிபி 2 டிபிங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதில் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 7 டேஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது.
இல்லை அதுக்கு மேலே நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் போய்க்கோணுங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் போயிட்டிங்கன்னா, அதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இது வந்து ஒயர்லெஸ் கேமராவில் பெரிய ஒரு ட்ராபேக்காக தெரியுதுங்க. ஒயர்லெஸ் கேமராவில் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா யார் வேணால் பண்ணலாங்க. நார்மலான கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து நார்மலாக அவங்களே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிற அளவுக்கு தான் வந்து அதில் செட்டிங்ஸ் இருக்குங்க. அடுத்தபடி யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒய்டு கேமரா பார்த்த மாதிரி தாங்க. சிசிடிவி கேமரான்னு போயிட்டோம்னாவே நமக்கு வந்து கம்பல்சரி யூபிஎஸ் கனெக்ஷனுங்கிறது மஸ்ட்டுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ரெண்டுமே காமன் தாங்க. பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒயர் கேமராவில் இருக்கிற மாதிரியே வந்து இதுலேயும் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றா தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் லாஸ் எப்போவுமே வந்து இதில் பெரிய ட்ராபேக்காக இருக்குதுங்க. அடுத்தபடியாக வந்து ஸ்டோரேஜுங்க. அடுத்த ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா யூஸ் பண்ணிக்கலாங்க. அதிகபட்சம் 2 கேமரா யூஸ் பண்ணலாம். ஒரு 3, 4 கேமரா வந்து ஒயர்லெஸில் யூஸ் பண்ணலாங்கும்போது அது வந்து சிக்னல் லாஸில் பெரிய வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குங்க. திருப்தி இல்லாமல் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து சிக்னல் வந்து கரெக்டாக கேமரா எடுத்துக்க முடியாதுங்க. சிக்னல் ட்ராப் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆஃபீஸு, வீடு, தோட்டம் எந்த இடமா இருந்தாலும் ஒரு கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குங்க. அதிகபட்சம் 2 கேமரா யூஸ் பண்ணலாம். ஒரு 3, 4 கேமரா போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஒய்டு கேமராவில் அப்படி இல்லைங்க. அது எவ்வளோ கேமரா வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். 20 கேமரா, 100 கேமரா, 200 கேமரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒயரில் போடும்போது உங்களுக்கு அந்த பெருசாக வந்து லாஸ் இருக்காதுங்க. இதுதான் அது 2க்குள்ள வித்தியாசங்க.